பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை தவிக தலைவர் விஜய் இன்று சந்திக்க உள்ள நிலையில் 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்களும் தனியார் திருமண மண்டபத்திற்கு வரத் தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது அங்கு என்ன நிலை? இதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ச்சியாக இந்த ஏரியா முழுவதும், அதாவது மண்டபம் மட்டும் இல்லாம அவர் வரக்கூடிய வழிகள் முழுவதுமாகவே அவ்வளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ஏற்கனவே இந்த கிராம மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அவர்கள் அது போல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதே போல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. பொதுமக்கள் யாரும் அனுமதி கிடையாது. வெளியூர் வெளி மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கவங்களுக்கு அனுமதி கிடையாது. இந்த 13 கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்றத காவல்துறை ரொம்ப திட்டவட்டமாக அவங்களுடைய கைட்லைன் மூலமா சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கறது அவ்வளோ பேர் வர தொடங்கி இருக்காங்க. பல ஊர்கள்ல இருந்தும் வந்திருக்கிறாங்க. வரக்கூடியவர்கள் தணிக்கை செய்யப்படுவார்கள். உள்ளே அனுமதிக்கப்படும் பொழுதோ அல்லது அந்த மண்டபத்திற்குள் மண்டப நுழைவாயில உள்ள விட்டுறாங்க. அதன் பின்னராக அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய இடத்துல செல்லும் பொழுது அது தணிக்கை செய்யப்பட்டு உள்ளே அனுப்புவாங்க. அவங்க அந்த ஊர்க்காரங்க தானா, அதற்கான அடையாள அட்டை இருக்கிறதா போன்ற விவரங்கள் எல்லாம் அவங்களுக்கு கேட்டு அறிந்த பிறகு அவர்கள் உள்ளே அனுப்பப்பட இருக்கிறார்கள். அதே போல வரக்கூடியவர்கள், அந்த கிராம மக்கள் என்ன சொல்ல போகிறார்கள், அதற்கு விஜய் அவர்களினுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இந்த திட்டம் வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த திட்டத்திற்காக போராடக்கூடிய மக்கள், 2 ஆண்டாக போராடக்கூடிய மக்கள் என்ன தெரிவிக்க போகிறார்கள் விஜயிடம், அவர் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதும் இன்றைய தினத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைய இருக்கிறது. நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி சுபாஷ்.